அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கலாம். பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா குண்டு வீசி அழித்த நிலையில் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து அனைத்து கட்சிகளிடமும் விளக்கம் அளிக்கப்பட இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியுள்ளது. அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அமித்ஷா தலைமையில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியுள்ளது. காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அதேபோல திமுக சார்பில் திரு டி.ஆர். பாலு ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா குண்டு வீசி அழித்த நிலையில் இந்த கூட்டமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து அனைத்து கட்சிகளிடமும் விளக்கம் அளிப்பதற்காக இந்த கூட்டமானது தொடங்கியுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டமானது சற்று முன்பு தொடங்கியது. அண்மை செய்தியை நாம் திரையில் காணலாம். அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அமித்ஷா தலைமையில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, திமுக சார்பில் டி.ஆர். பாலு ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா குண்டு வீசி அழித்த நிலையில் இந்த கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து அனைத்து கட்சிகளிடமும் விளக்கம் அளிப்பதற்காக இந்த கூட்டமானது சற்று முன்பு தொடங்கியது. நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது. இதில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், அமித்ஷா தலைமையில் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அதேபோல திமுக சார்பில் திரு டி.ஆர். பாலு ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். 9 தீவிரவாத முகாம்களை இந்தியா குண்டு வீசி அழித்த நிலையில் இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ராமகிருஷ்ணன் சிறப்பு செய்தியாளர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சற்று முன்பு இந்த அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கியதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. மேலதிக விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் ராமகிருஷ்ணன். அதாவது இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள லைப்ரரி பில்டிங்கில் வச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை குழு தலைவராக இருக்கின்ற டி.ஆர். பாலு உள்ளிட்ட கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய கட்சிகளுடைய நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது சுமார் 2 மணி நேரம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்றைய தினம் அதிகாலை 1:05 மணியிலிருந்து 1:30 மணி வரை தீவிரவாதிகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த தீவிரவாத அமைப்புகள் மீது எதற்காக இந்த ராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது, என்ன அவசரத்தின் காரணமாக இது போன்ற ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்கிறது, எந்த மாதிரியான கட்டாயம் இந்திய அரசிற்கு, இந்திய ராணுவத்திற்கு தீவிரவாதிகள் மீது இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க ஏற்பட்டிருக்கிறது என்பது பற்றி எல்லாம் விளக்க இருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் இது போன்ற நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன காரணம் என்று கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் கேள்விகளை எழுப்புவார்கள். இது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக ஆளும் கட்சியிடம் கேள்வி கேட்பது என்பது, அதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டிப்பாக அவர்கள் பதிலளிப்பார்கள். குறிப்பாக இந்த கருத்துக்கள் அனைத்தும் பரிமாறப்படும். ஆளும் கட்சியினருக்கும் இடையே, எதிர்க்கட்சிகளும் இடையே பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படும். எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே மத்திய அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும், குறிப்பாக ராணுவ நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் பொதுவாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், மத்திய அரசிற்கு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்போம் என்று ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்ற சூழ்நிலை தான் இன்றைய தினம் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலும் பெரும்பாலான கட்சிகள் மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிப்பார்கள். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் மத்திய அமைச்சர்கள் என்ன மாதிரியான இந்த கூட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்திருக்கிறது என்பது பற்றிய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிப்பார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு காலை பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எல்லை பகுதிகளாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளாக இருக்கின்ற ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான்,
உள்ளிட்ட பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பதட்டமான ஒரு சூழ்நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக நேற்றைய தினம் இந்தியா தீவிரவாதிகள் மீது நடத்தியிருக்கின்ற அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் ராணுவம் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல 1000 கிலோமீட்டர் தொலைவை அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ராணுவம் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநில எல்லை பகுதிகள் என்பது சுமார் 2000-3000 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பகுதிகளில் ராணுவம் என்பது இந்திய ராணுவத்தால் குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தான் ராணுவம் எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தியிருக்கலாம். குறிப்பாக நேற்றைய தினம் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிற தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்தியா எல்லை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்ற பகுதிகளுக்குள் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பல வீடுகள் நாசமாக இருக்கின்றன. 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக பாகிஸ்தான் ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டிற்குள் பகுதியில் இருக்கின்ற இந்தியா எல்லை பகுதிகளுக்குள் கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவார்கள். அதை முறியடிக்கும் விதத்தில் அந்த எல்லை பகுதிகளில் ராணுவம் என்பது குவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் இன்றைய தினம் பிரதமர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உடனான அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவம் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை முறியடிக்கும் விதத்தில் ராணுவம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது என்பது இதை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறது. தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.